இவ்வளோ நேரமா நம்ம தீபன் சொன்ன ஒரு எல்லா விஷயத்தையும் வந்து அதாவது பிளாஷ்பேக் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம இப்போ அந்த தினேஷ் கிட்ட வந்து நான் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டேன். அதுவும் இல்லாம தினேஷ் வந்து அதாவது இந்த இடத்துல வந்து லவ்வுக்கெல்லாம் வந்து இடமே கிடையாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அப்படிங்கிற மாரி வந்து நெறைய விஷயங்கள வந்து சொன்னாங்க. ஆனா அதே சமயத்துல மிக மிக ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா ஒண்ணு நடக்குது அப்படின்னா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்க வந்து இப்போ நம்ம தீபன் சொல்லக்கூடிய அடுத்த ஒரு விஷயம் தான். அதுவும் இல்லாம மல்லியும், விஜயும் வந்துட்டு இந்த மாரி வந்து அப்பவே மல்லி வந்து சொல்லிட்டாலே, அப்புறம் என்ன வந்து பிரச்சனை? அதுவும் இல்லாம இந்த மாரி தன்னோட தம்பிய வந்து லவ் பண்ணாதது தான் வந்து இந்த தீபிகா அதாவது போலீஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய கோவமா இருந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கேட்டாங்க. அதாவது இப்போ அவங்க அதாவது நம்ம மல்லி வந்து அந்த லவ்வ ஏத்துக்கிட்டாங்களோ, இல்லையோ அதெல்லாம் வந்து அப்பாற்பட்ட விஷயம். ஆனா அதையும் தாண்டி இப்போ நம்ம தினேஷ்க்கு அதாவது அந்த தீபிகா மேடத்தோட தம்பிக்கு வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து இப்போ மிகப்பெரிய சங்கடமான விஷயங்கள் தான் வந்து அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம விஜயும், மல்லியும் வந்து கேட்குறாங்க. இந்த மாரி இப்போ தினேஷ் எங்க இருக்காரு? என்ன ஏது? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி. ஏன்னா நம்ம மல்லி கிட்ட வந்து தினேஷ் வந்துட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போதும் சரி, அதே மாரி அந்த ஒரு டைம்ல வந்து எல்லாத்தையுமே டீட்டெயிலா வந்து சொன்னாங்க. அதாவது இப்ப இல்ல, எப்பவுமே வந்து லவ் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு இடமே இல்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டாங்க. அதனால வந்து தினேஷ் அடுத்தடுத்த முடிவுகள வந்து ரொம்ப தவறா எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அதாவது தினேஷ்க்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கேள்விப்பட்டு தான் கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப வந்து பிரச்சனையா வந்து போக ஆரம்பிச்சுருச்சு. அதுவும் இல்லாம இப்போ எதுக்காக வந்து அந்த தீபிகா வந்து அவ்ளோ கோவமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கேட்ட உடனே நம்ம மல்லியும், விஜயும் வந்து ரொம்ப ஷாக்ல வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்த விஷயமா வந்து இந்த மாரி வந்து அந்த தினேஷ் வந்து இறந்துட்டான். அதாவது நீங்க வந்து இந்த மாரி லவ்வுக்கெல்லாம் இடமே இல்ல. நீங்க லவ்வ வந்து அக்செப்ட் பண்ணாததுனால தான் அந்த தினேஷ் வந்து இறந்துட்டான் போல. அதாவது தீபிகாவோட வந்து தம்பி வந்து இறந்துட்டான் போல அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. இத கேட்ட உடனே வந்து என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதே அதாவது தினேஷ் இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயமே இப்பதான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியோட வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத உண்மையிலேயே வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம நம்ம மல்லி வந்துட்டு எப்படி நடந்துச்சு? அதுவும் இல்லாம தினேஷ் இறந்துட்டாரு அப்படிங்கிறது என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா, அவரு வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தாரு. அவரு என்ன லவ் பண்ணாலுமே கூட நான் அவர வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்டா தான் வந்து பார்த்தேன். அப்பவே எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து தினேஷ்க்கு என்ன ஆச்சு? ஏதாச்சு? அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியல. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி இது எல்லாத்தையுமே வந்து சொல்லும்போது, கடைசியில வந்து நம்ம தினேஷ் பத்தி வந்து சொன்ன நம்ம தீபன் இருந்துட்டு, இந்த ஒரு விஷயத்த பத்தி எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலா வந்து சொல்லி முடிக்கிறாங்க. அதுவும் இல்லாம அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு டீட்டெயிலா தெரியாது. அதே மாதிரி அ தீபிகா சொன்ன வரைக்கும் வந்து இந்த மாரி வந்து தினேஷ் வந்து இறந்துட்டான். அதுவும் இல்லாம, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மல்லி தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, உன் பேர சொன்னது இந்த ஒரு விஷயம் எல்லாம் தான் வந்து எனக்கு தெரியும். அதே மாதிரி தீபிகா ஒரு விஷயத்துல வந்து கோவப்பட ஆரம்பிச்சுட்டா அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பா அவள மாத்துறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம இந்த ஒரு கேஸ்ல தான் வந்து தீபிகாவ மாத்தி ஆகணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதாவது மல்லி வந்து டீட்டெயிலா வந்து சொல்லிட்டாங்க. இந்த மாரி நான் லவ்வும் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. அவங்க தம்பியோட கொலைக்கு காரணமே கிடையாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா அதே சமயத்துல நம்ம மல்லியால வந்து இந்த ஒரு விஷயத்த ஏத்துக்கவும் முடியல. நான் இப்பவே போயிட்டு தீபிகா மேடத்துக்கிட்ட வந்து பேசுறேன். அதுவும் இல்லாம இத பத்தி நான் வந்து பேசுறேன் அப்படின்னும்போது, இல்ல மல்லி இப்போதைக்கு இத பத்தி பேசுறது ரொம்பவும் வந்து கஷ்டமான ஒரு விஷயம். கஷ்டமான ஒரு சூழல் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நீ போய் பேசணும் அப்படின்னா, நீ பேசுறத வந்து கேட்கறதுக்காச்சும் வந்து அங்க அந்த தீபிகா வந்து தயாரா இருக்கணும். ஆனா அவங்க தயாரா இல்ல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. இந்த கேஸ்ல அதாவது இப்போ இந்த சுடரோட கேஸ்ல வந்து உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? அதுவும் இல்லாம அந்த சுடர கொலை பண்ணது யாரு? இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு
இந்த கேஸ்ல நீ குற்றவாளி இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிரூபிச்சா மட்டும்தான் அடுத்து வந்து நீ தினேஷோட விஷயத்துல நீ எந்த ஒரு தப்புமே பண்ணல, அதாவது தினேஷோட கொலைக்கும் தினேஷ் செத்ததுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத நீ தீபிகா கிட்ட சொல்ல முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம மல்லியும் விஜயும் இதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்காங்க. ஏன்னா வேற வழி இல்லை. அதுவும் இல்லாம இத்தனை நாளா விஜய் மல்லி இவங்களோட மனசுக்குள்ள மிகப்பெரிய குழப்பமா இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா எதையுமே விசாரிக்காம மல்லி தான் கொலை பண்ணது, மல்லி தான் இந்த கொலையை பண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மல்லியை வந்து தூக்கி ஜெயில வைக்கிறதுக்கு மட்டுமே வந்து இந்த தீபிகா வந்து தயாரா இருந்துட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கான முக்கியமான ரீசன் என்ன, எதுக்காக வந்து இவ்வளவு கோவமா இருக்காங்க, ஏன் இந்த கேஸை வந்து இப்படி வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எல்லா டீட்டெயிலுமே வந்து தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி அடுத்ததா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம தீபன் வந்து இந்த கேஸ்ல அடுத்தடுத்த லீடு என்ன கிடைச்சிருக்கு, அதுவும் இல்லாம ஏற்கனவே அந்த பையன் விஷயத்த வந்து சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த பையன் தான் வந்து இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு லீடு. அந்த கத்தியை யாரு வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவன் சொன்னான். ஆனா அது இறந்து போன சுடரை பத்தியே சொன்னதுனால மிகப்பெரிய டவுட்டா இருக்கு. கண்டிப்பா அந்த பையனை வாட்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ம மல்லி, விஜய், தீபன் இவங்க எல்லாருமே இப்போ அடுத்ததான் அந்த பையனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இதுல மிகப்பெரிய ஒரு திருப்பம் என்ன அப்படின்னா, இதை பண்ணது ராஜேஸ்வரி. அதாவது இந்த கத்தியை வாங்கிட்டு வர சொன்னது ராஜேஸ்வரி. அந்த பையன் ராஜேஸ்வரிக்கு போன் பண்ணி மிரட்டுறதுக்கும் தயாரா இருந்துட்டு இருக்கான். ஆனா ராஜேஸ்வரியும் ரகுவும் சேர்ந்து இந்த கொலையை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. ஆனா வேற யாரோ கொலை பண்ணதான் இதுல மிகப்பெரிய மிஸ்ட்ரி. ஆனா அடுத்ததா ராஜேஸ்வரிய நம்ம விஜய், மல்லி இவங்க எல்லாருமே கையும் களவுமா பிடிக்க போறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.